இந்த எபிசோட்ல நான் பார்க்கும்போது சூரி, ஒன்னிமுகுந்தன், சசிகுமார் நடிச்சு துரை செந்தில் இயக்கத்துல வந்திருக்கிற கருடன் மூவி பத்தி தான் பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தேனி மாவட்டம் கோப்பை கிராமத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயில் பேர்ல சென்னையில ஒரு பெரிய லேண்ட் இருக்கும். அந்த லேண்டோட வேல்யூ பல 100 கோடியா இருக்கும். அது எப்படியாவது ஒரு மினிஸ்டர் ஆட்டே போடலாம் அப்படின்ட்டு நினைப்பாரு. அந்த மினிஸ்டருக்கு சில லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த கோயிலோட அத்தாரிட்டிஸ் கிட்ட தான் இருக்கும். அந்த கோயிலோட அத்தாரிட்டிஸ் சசிகுமாரும் ஒன்னிமுகுந்தனா இருப்பாங்க. சசிகுமாரும் ஒன்னிமுகுந்தனும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னிமுகுந்தனோட ஒரு பெரிய விசுவாசி தான் சூரி. இவங்களெல்லாம் தாண்டி எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். சூரி விடுதலைக்கு அப்புறம் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ரொம்ப பேலன்ஸ்டா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அதாவது ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறமா ஃபாஸ்டா பேசி காமெடி பண்றதாகட்டும், அப்புறம் லவ் போர்ஷன்ஸ்ல ஆகட்டும், எமோஷனல் கன்வே பண்றதாகட்டும், எல்லாமே ஒரு ஈக்குவலா பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். சசிகுமார் அவரோட பாட்டை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. சமுத்திர கண்ணியோட ஆக்டிங் என்னன்னா, இந்த வாட்டி ரொம்பவுமே இது லென்த்தியான டைலாக்ஸோ இல்ல கருத்து சொல்ற டைலாக்ஸோ எதுவும் சொல்லாம அவர் ஒரு உப்பு சப்பையா தான் வச்சிருப்பாரு அப்படின்னு தான் இந்த படத்துல சொன்னோம். ஒன்னிமுகுந்தன் ஒரு ரோபோ மாதிரி சும்மா கீ கொடுத்தா ஆடுற மாதிரி ஜஸ்ட் அவரோட பாட்டை பண்ணியிருந்தாரு. இது ஒரு ரோபோ மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஹீரோயினோட ஆக்டிங் ஓகேஷா இருந்துச்சு. அவங்களோட போர்ஷன்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி சூரிக்கும் அந்த ஹீரோயினுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அவர் வடிவுக்கரசி அந்த பாட்டி அவங்களுமே அவங்களோட பாட்டை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அப்புறமா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு ரூரலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கன்னிங்கா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்த்தோம்னா, பாசிட்டிவ்ஸ் என்னன்னே நம்மளுக்கு இந்த படத்துல சூரியோட ஆக்டிங், சூரியோட அந்த இன்னோசன்ட் ஆக்டிங் தான் ஞாபகம் வரும். அந்த இன்னோசன்ட் ஆக்டிங் வச்சு நல்லா மேட்ச் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல அண்ட் நெக்ஸ்ட் இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபைட் சீன்ஸ் இருக்கும். 5-6 ஃபைட் சீன்ஸ்க்கு ஒரே பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடாம டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு நல்லா பண்ணியிருப்பாரு. அண்ட் 2-3 சாங்ஸ் இருக்கும். அந்த 2-3 சாங்ஸுமே நல்லா கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வர முன்னாடி ஒரு பில்டப் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துல கேரக்டர்ஸை பில்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த நடக்கிற கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்கிரீன் பிளேல சின்ன சின்ன பெரிய பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாம சின்ன சின்னதா அந்த ட்விஸ்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் இது ரொம்பவே யூஸ்வலா எடுக்கிற ரூரல் சப்ஜெக்ட் தான். இந்த ஸ்டோரி ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் தான் சொல்லலாம். அடுத்தடுத்த சீன்ல என்ன வரும் அப்படின்னு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சில கேரக்டர்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஒரு சாங் வரும், அப்புறமா கட் பண்ண இன்டர்வல்ல தான் வருவாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் சமுத்திர கண்ணையோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெஸ்ஸா தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அவர் ஒரு போலீஸ் கேரக்டரா நடிச்சிருப்பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் ஆண்டகனிஸ்ட் ரொம்ப வீக்கா இருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுமே தவிர, சும்மா போய் என்டர்டைனிங்காக பார்த்தோன்னா இந்த சாங்ஸ், ஃபைட்ஸ், காமெடி இதெல்லாம் இருக்கும். இதே மாதிரி ரிவ்யூ பார்க்க சாபுல்டி டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.